நிக்கிதா, அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசைக்கு சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இசைக்கு சுப்பையாவும் தாவேகாவில் இணைய போகிறார் என்றுதான் சொல்லப்பட்டது. அது தற்போது உண்மையாக இருக்கிறது. இசைக்கு சுப்பையா பனையூர் தாவேகா அலுவலகம் சென்றிருக்கிறார். அவரை அதிமுகவின் இருந்து ராஜினாமா செய்திருக்கூடிய இசைக்கு சுப்பையா தற்போது பனையூர் தாவேகா அலுவலகம் சென்றிருக்கும் நிலையில் அங்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரை வரவேற்று சால்வை அணிவித்து வரவேற்றிருக்கிறார். இதன் மூலமாக இசைக்கு சுப்பையா தாவேகாவில் இணைவது என்பது உறுதியாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் தாராபுரம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சத்யபாமா, அதே போன்று மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுகணமே அவர்கள் தாவேகாவில் தங்கள் இணைத்துக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசைக்கு சுப்பையாவும் ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தாவேகாவினுடைய தலைமை அலுவலகம் பனையூர் அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றார். இந்நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பில் அவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் என்பது 16ஆக குறைந்திருக்கிறது. 25 பேர் இருந்தார்கள். 5 பேர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு சென்றார்கள். 3 பேர் பதவி ராஜினாமா செய்து விட்டார்கள். அதை தொடர்ந்து தற்போது இசைக்கு சுப்பையா ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய இருக்கின்றார். அதனால் 25 16ஆக எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் பலம் என்பது குறைந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இசைக்கு சுப்பையா ஏற்கனவே 3 பேரை தொடர்ந்து தற்போது அவரும் தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பதும் இது தொடக்கம்தான். அடுத்தடுத்த கட்டமாக இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே இசைக்கு சுப்பையா தெரிவித்திருந்தார். மக்களின் நன்மைக்காக, மக்கள் நலன் கருதியே தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனால் முன்கூட்டி எதிர்பார்த்த ஒன்றுதான். 3 சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து இசைக்கு சுப்பையாவும் தற்போது தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதுதான் தற்போது நடந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து யார் யார் இது போன்றெல்லாம் அடுத்த கட்டமாக அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கும் நிலையில் அதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நிக்கிதா.